வணக்கம். அது பதிவை பார்க்க வந்தவங்களுக்கு சக்தி கிச்சனின் வணக்கமும் நன்றியும். திருநெல்வேலியில் சுத்தமல்லின்னு ஒரு ஊருங்க, சின்ன ஊர். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு தடுப்பு அணை இருக்குது. அதாவது பெரிய அணையிலேருந்து வர்ற தண்ணியை கொஞ்சம் வேகத்தை குறைச்சி விடுற தடுப்பு அணை. ரொம்ப நாளாக அங்கே போகணுன்னு எனக்கு ஆசை. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் சாப்பாடு கொண்டு போய் அங்கே குளிச்சுட்டு அங்கே சாப்பிட்டு பொழுதுபோக்கிட்டு வருவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை. இன்னைக்கு கேட்டேன், சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி கேட்டேன், சரின்னு என் பையன் கூட்டிகிட்டு போச்சு. ஆனால் நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா அங்கே இந்த இப்போ மழை பெஞ்சிச்சில்ல, அதில் ஒரு பாலம் உடஞ்சி பாதையே இல்லாமல் இருந்துச்சு. நடுவில் பாதை இல்லை. அதனால் என் பையன் என்னை கையை பிடிச்சி இறக்கத்தில் இறக்கி விட்டுச்சு. அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி ஏறும்போது கையை ஊனி, 2 கையும் ஊனி நாய்க்குட்டி மாதிரி தவந்து மேலே போய் சேர்ந்தேன். நான் ஒரு நல்ல வீடியோ கொடுக்கணுன்னாக்கா எவ்வளோ கஷ்டப்படணும்னு இப்போ தான் தெரியுது. ஆனாலும் போயும் பிரயோஜனம் இல்லை. அதை ஏன்னு நீங்களே பாருங்களேன். என் பையன் அங்கே போயிடுச்சு. நீ போடா, நான் வரேன் பின்னாடியே, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ 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 அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கேன். ஆனால் ஏதோ தண்ணி சத்தம் கேட்குதில்ல. ஆமாம், இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி ரொம்ப வருது போல். குளிக்கிறதுக்கு அனுமதியா இல்லையான்னு தெரில. சத்தம் கேட்குது பாருங்க. அப்போ கிட்ட போனால் எப்படி இருக்கும்? என் பையன் அங்கே போயிடுச்சு. நீ போடா, நான் வரேன் பின்னாடியே, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ 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 அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கேன். இதுக்குள்ளே இறங்கணுங்க. இதுக்குள்ளே இறங்கி அப்படியே அந்த பக்கம் போய் அதை குளிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் நமக்கு நடக்கிறது சாத்தியமா? நான் நினச்சேன் ஒரு நாளைக்கு பிரியாணி செஞ்சுட்டு வந்து நல்லா குளிச்சுட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகணுன்னு நினச்சேன். பிரியாணியும் இல்லை, பெரிய அணி சின்ன அணியும் இல்லை. நல்லா சூப்பராக தண்ணி வைப்பு பண்ணுமா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. சூப்பருங்க. லேடிஸே இல்லை. ஆனால் இந்த இப்படி குளிச்சுட்டு இந்த பக்கம்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க போல். அது இப்போ மழையினால் ஒரு மாதிரி ஆகி கிடக்கிறதுனால ஒன்றும் இல்லை. சவுண்டை பாருங்கள் எப்படி. முதல்ல நான் இதில் ஏறி இறங்கி உருப்படியாக கீழே போய் சேருவேனான்னு பாருங்கள். ஜென்ஸை பார்த்தீங்களா, துவைச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
பார்த்தீங்களா? ஃபாரின் பிராண்டோ இல்லை பட்ட சாராயமோ எதையோ எதிர்பார்த்து வந்தவளுக்கு ஊறுகாய் தான் மிச்சம். மேலே நின்று எடுத்துக்கிட்டே கீழே போகிறதுக்கு பயமாக இருக்குது. இந்த படியில் நம்மளால் இறங்க முடியாது. ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு. இது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். உள்ளூர்காரங்க தான் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. துவைச்சிட்டு குளிச்சுட்டு நல்ல இடங்க. நமக்கு தான் நல்ல நேரம் இல்லாமல் போச்சு. பார்க்க ஆசையாக இருக்குது. போதுங்கிறது சாப்பாடு மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த தண்ணியை பார்த்தா யாரும் போதும்னு சொல்லவே மாட்டாங்க. விடிய குளித்தாலும் குளிச்சுட்டே இருக்கலாம் பொழுதோட. இது வந்து சாஸ்தானாலே ஐயப்பனை தான் குறிக்கும். அந்த பூர்ண புஷ்கலாம்பிகைன்னு வேறு இருக்கா, அது எங்கள் குலதெய்வத்தோட பேர். அங்கங்கே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பூர்ண புஷ்கலை சாஸ்தா கோவில்கள் இருக்குது. அதனால் போகலான்னு பார்த்தேன். அவர் கூட்டிகிட்டு கிளம்பிகிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் அந்த அருவியை பார்ப்போம் அப்படின்னு, அந்த தடுப்பணையை பார்ப்போம்னு போயிட்டேன்னா பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னத்த சொல்ல, வரும்போதே பையன் மூஞ்சி தூக்கிட்டு வந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. தண்ணி கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் இறங்கி எப்படியா கஷ்டப்பட்டு இறங்கியாவது உள்ளே போய் கீழே போய் கொஞ்சம் இது பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வேகமாக போகுது, நின்னாவது பார்க்கலாம். அது கூட இல்லை பாருங்க. எனக்கு அந்த கொடுப்பின கூட அந்த காலை தண்ணியில் நனைக்கிற கொடுப்பின கூட இல்லை. ஒரு வயசுக்கு மேலே நம்ம ஜீரோவுக்கும் கீழே தான், அவ்வளோதான். வேறு அந்த சொல்ல அப்படி உட்காந்து புலம்ப தான் லாயக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கொடுத்து வச்சவங்கங்க உள்ளூர்காரங்க வந்து இங்கே தான் குளிச்சுட்டு போகிறாங்க. டெய்லி இப்படி ஒரு குளியெல்லாம் எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். நமக்கு ஷவரில் குளிக்கிறீங்களே, அதெல்லாம் ஒரு குளியலா? எப்படி குளியல் பார்த்தீங்களா? ஜாலியாக எல்லாம் சுற்றி தண்ணி தான். புத்தாண்டு சாயந்தரம் போல் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த என்ஜாய் பண்ண வர்றவங்க சாயந்தரம் போல் வருவாங்கன்னு நினைக்கிறேன். என் பையன் அதுக்கு எப்போ நேரம் இருக்குதோ அப்போ தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்ம இனிமேல் என்ன பண்ணணும், யாராவது ஆளுங்க கிளம்புனாங்கன்னா அவங்களோட சேர்ந்து வந்துடணும். இப்படிலாம் நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி போயிட்டு வரட்டுங்களா? தண்ணி மட்டும்தான் காமிச்சேன், வேறு என்ன செய்ய. இறங்கி ஒரு நம்மளை மாதிரி ஒரு 2 லேடிஸ் இருந்து அவங்களோட ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா, அந்த பசங்களாவது ஒரு ஆட்டங்கிட்டம் போட்டிருந்தாங்கன்னா அதையாவது எடுத்துருக்கலாம். அதுவும் இல்லை. சரி ஒரு இடத்த சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. திருநெல்வேலி வந்தீங்கன்னா பாளையங்கோட்டையிலேருந்து சுத்தமல்லி போகிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டு காரில் வந்தீங்கனாலோ பைக்கில் வந்தீங்கனாலோ இல்லை பஸ்ஸில் வந்தீங்கனாலோ சுத்தமல்லி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த சுத்தமல்லிக்கு வந்துட்டிங்கன்னா அந்த ஊர் அது. அங்கேருந்து தடுப்பணைக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. வாங்க, வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு அருவி இருக்குது, தடுப்பணை இருக்குது, என்ஜாய் பண்ணலான்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நான் ஷேர் பண்ணுங்கங்கிற வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோ அதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல
வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. அந்த பாலம் உடஞ்ச இடத்துல ஏறி இறங்கி வந்த கொடுமை ரொம்ப பெரிய கொடுமைங்க. அதை திரும்பி போகும்போது காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் என் பையனை இங்கே உட்கார வச்சுட்டு, நீ இதுக்கு தான் லாய்க்கு உட்காந்துரு, நான் போய் பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி வரேன், அதை முதல்லே செய்திருக்கலாம், சுற்றி வர்றேன் அப்படின்னு இருக்குது. ஆளுங்க போய்கிட்டே இருக்கிறாங்க குளிக்கிறதுக்கு, நான் உட்காந்துருக்குறேன். சரி வரட்டுமா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். இதுக்குள்ளே இறங்கணுங்க. இதுக்குள்ளே இறங்கி அப்படியே அந்த பக்கம் போய் அதை குளிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் நமக்கு நடக்கிறது சாத்தியமா? நான் நினச்சேன் ஒரு நாளைக்கு பிரியாணி செஞ்சுட்டு வந்து நல்லா குளிச்சுட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகணுன்னு நினச்சேன். பிரியாணியும் இல்லை, பெரிய ஆணி சின்ன ஆணியும் இல்லை. நல்லா சூப்பராக தண்ணி வைப்பு பண்ணுமா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. சூப்பருங்க. லேடிஸே இல்லை. ஆனால் இந்த இப்படி குளிச்சுட்டு இந்த பக்கம்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க போல். அது இப்போ மழையினால் ஒரு மாதிரி ஆகி கிடக்கிறதுனால ஒன்றும் இல்லை. சவுண்டை பாருங்கள் எப்படி. முதல்ல நான் இதில் ஏறி இறங்கி உருப்படியாக கீழே போய் சேருவேனான்னு பாருங்கள். ஜென்ஸை பார்த்தீங்களா துவைச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
பார்த்தீங்களா? ஃபாரின் பிராண்டோ இல்லை பட்டை சாராயமோ எதையோ எதிர்பார்த்து வந்தவளுக்கு ஊறுகாய் தான் மிச்சம். மேலே நின்று எடுத்துக்கிட்டே கீழே போகிறதுக்கு பயமாக இருக்குது. இந்த படியில் நம்மளால் இறங்க முடியாது. ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு. இது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். உள்ளூர்காரங்க தான் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. துவைச்சிட்டு குளிச்சுட்டு நல்ல இடங்க. நமக்கு தான் நல்ல நேரம் இல்லாமல் போச்சு. பார்க்க ஆசையாக இருக்குது. போதுங்கிறது சாப்பாடு மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த தண்ணியை பார்த்தா யாரும் போதும்னு சொல்லவே மாட்டாங்க. விடிய குளித்தாலும் குளிச்சுக்கிட்டே இருக்கலாம் பொழுதோட. இது வந்து சாஸ்தானாலே ஐயப்பனை தான் குறிக்கும். அந்த பூர்ண புஷ்கலாம்பிகைன்னு வேறு இருக்கா, அது எங்கள் குலதெய்வத்தோட பேர். அங்கங்கே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பூர்ண புஷ்கலை சாஸ்தா கோவில்கள் இருக்குது. அதனால் போகலான்னு பார்த்தேன். அவர் கூட்டிகிட்டு கிளம்பிகிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் அந்த அருவியை பார்ப்போம் அப்படின்னு, அந்த தடுப்பணையை பார்ப்போன்னு போயிட்டேன்னா பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னத்த சொல்ல, வரும்போதே பையன் மூஞ்சி தூக்கிட்டு வந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. தண்ணி கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் இறங்கி எப்படியா கஷ்டப்பட்டு இறங்கியாவது உள்ளே போய் கீழே போய் கொஞ்சம் இது பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வேகமாக போகுது, நின்னாது பார்க்கலாம். அது கூட இல்லை பாருங்க. எனக்கு அந்த கொடுப்பின கூட அந்த காலை தண்ணியில் நனைக்கிற கொடுப்பின கூட இல்லை. ஒரு வயசுக்கு மேலே நம்ம ஜீரோவுக்கும் கீழே தான், அவ்வளோதான். வேறு அந்த சொல்ல அப்படி உட்காந்து புலம்ப தான் லாயக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கொடுத்து வச்சவங்கங்க உள்ளூர்காரங்க வந்து இங்கே தான் குளிச்சுட்டு போகிறாங்க. டெய்லி இப்படி ஒரு குளியல்லாம் எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். நமக்கு ஷவரில் குளிக்கிறீங்களே, அதெல்லாம் ஒரு குளியலா? எப்படி குளியல் பார்த்தீங்களா? ஜாலியாக எல்லாம் சுற்றி தண்ணி தான். புத்தாண்டு சாயந்தரம் போல் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த என்ஜாய் பண்ண வர்றவங்க சாயந்தரம் போல் வருவாங்கன்னு நினைக்கிறேன். என் பையன் அதுக்கு எப்போ நேரம் இருக்குதோ அப்போ தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்ம இனிமேல் என்ன பண்ணணும், யாராவது ஆளுங்க கிளம்புனாங்கன்னா அவங்களோட சேர்ந்து வந்துடணும். இப்படிலாம் நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி.
போயிட்டு வரட்டுங்களா? தண்ணி மட்டும்தான் காமிச்சேன், வேறு என்ன செய்ய. இறங்கி ஒரு நம்மளை மாதிரி ஒரு 2 லேடிஸ் இருந்து அவங்களோட ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா, அந்த பசங்களாவது ஒரு ஆட்டங்கிட்டம் போட்டிருந்தாங்கன்னா அதையாவது எடுத்துருக்கலாம். அதுவும் இல்லை. சரி, ஒரு இடத்த சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு. திருநெல்வேலி வந்தீங்கன்னா பாளையங்கோட்டையிலேருந்து சுத்தமல்லி போகிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டு காரில் வந்தீங்கனாலோ, பைக்கில் வந்தீங்கனாலோ, இல்லை பஸ்ஸில் வந்தீங்கனாலோ சுத்தமல்லி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த சுத்தமல்லிக்கு வந்துட்டிங்கன்னா அந்த ஊர் அது. அங்கேருந்து தடுப்பணைக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. வாங்க, வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு அருவி இருக்குது, தடுப்பணை இருக்குது, என்ஜாய் பண்ணலான்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நான் ஷேர் பண்ணுங்கங்கிற வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோ அதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல வீடியோ எடுக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. அந்த பாலம் உடஞ்ச இடத்துல ஏறி இறங்கி வந்த கொடுமை ரொம்ப பெரிய கொடுமைங்க. அதை திரும்பி போகும்போது காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் என் பையனை இங்கே உட்கார வச்சுட்டு, நீ இதுக்கு தான் லாய்க்கு உட்காந்துரு, நான் போய் பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி வரேன், அதை முதல்லே செய்திருக்கலாம், சுற்றி வர்றேன் அப்படின்னு இருக்குது. ஆளுங்க போய்கிட்டே இருக்கிறாங்க குளிக்கிறதுக்கு, நான் உட்காந்துருக்குறேன். சரி, வரட்டுமா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம்.